பல தடவை சொல்லியாச்சு, நீங்க லோன் வாங்கிட்டு கட்டாம இருக்கிறதுக்காக உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ, உங்களை ரிமாண்ட் பண்றதோ, உங்களை ஜெயில போடுறங்கிற மாதிரியான விஷயங்களை என்னைக்குமே பண்ண முடியாது. ஒரு சிவில் சூட் தான், கிரிமினல் வழக்கு இதுக்கு தொடர முடியாது அப்படின்னு நம்ம பல தடவை சொன்னாலும் மக்களுக்கு இன்னும் புரியல. இன்னும் பலர் இதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட கலெக்ஷனுக்கு வர ஏஜென்ட் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நாளைக்கு போலீஸ் வருவாங்க, இல்லைன்னா போலீஸ் மாதிரியே பேசி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும், நான் வாங்கினது லோன், நான் எந்த தவறும் பண்ணல, நான் லோன் தான் வாங்கியிருக்கேன், எனக்கு எப்படி நீங்க வந்து காவல்துறையில இருந்து நீங்க அழைக்கலாம், என்ன எப்படி நீங்க கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க எந்த வகையிலும் பயப்பட வேண்டியது தேவையில்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதோட தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸ் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, போலீஸ் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்க கலெக்ஷன் ஏஜென்ட் உங்களை மிரட்டிட்டு இருந்தா, அவங்களுக்கு முன்னாடி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 100க்கு போன் பண்ணி அவங்க மேல புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுற அந்த நபர்கிட்ட இன்னும் 10 நிமிஷத்துல என்னுடைய அட்வொகேட் உங்ககிட்ட நான் பேச சொல்றேன், அவங்க கிட்டயே சட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்க. உங்களுக்கு